அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் ஆற்றல் மிகு நமது தேனி தெற்கு மாவட்ட கழக செயலாளர், முன்னாள் மாவட்ட வேளாண்மை விவசாய குழுவின் தலைவர், எனது அன்பு சகோதரர் முத்துசாமி அவர்களின் மைத்துனர், கழகத்தின் மாவட்ட அம்மா பேரவையின் இணைச் செயலாளர், ஆண்டிப்பட்டி மாலை கோயில் சங்க துணைத் தலைவர், அன்பு சகோதரர் பி. கோபால் அவர்களின் திருமதி ஜெயந்தி அவர்களின் அன்பு மகன் திருவளர் செல்வன் பி.ஜி. தளபதி கௌதம் அவர்களுக்கும், திருநறை செல்வி வி.சி. புவனேஸ்வரி அவர்களுக்கும் இனிதாக நடைபெற்ற இந்த இனிய திருமணத்தில் நம்மோடு கலந்து கொண்டு சிறப்பு செய்து கொண்டிருக்கின்ற முன்னாள் முதல்வர், எனது அன்பு சகோதரர், அதிமுக மீட்பு குழுவின் ஒருங்கிணைப்பாளர் திரு OPS அவர்களே, அன்பு சகோதரர் சியான் சையதுகான் அவர்களே, அன்பு சகோதரர் செல்லமுத்து அவர்களே, மற்றும் நமது இயக்கத்தின் ஆட்சி மன்ற குழு உறுப்பினர், இதயதெய்வம் அம்மா பேரவையின் செயலாளர், மதுரை புறநகர் மாவட்ட கழக செயலாளர், எனது அன்பு சகோதரர் டேவிட் அண்ணாதுரை அவர்களே, தேனி வடக்கு மாவட்ட கழக செயலாளர், அன்பு சகோதரர் காசிமாயன் அவர்களே, கழக அமைப்பு செயலாளர், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கதிர்காம அவர்களே, கழக அமைப்பு செயலாளர் ஸ்டார் ரஃபீக் அவர்களே, கழக எம்ஜிஆர் மன்ற இளைஞரின் செயலாளர், எம்ஜிஆர் மன்ற செயலாளர், இளைஞரணி எம்ஜிஆர் மன்ற இணை செயலாளர் சகோதரர் சுரேஷ் அவர்களே, தேனி வடக்கு மாவட்ட கழக இணை செயலாளர் சகோதரி அறிவுக்கோடி ரத்தினவேல் அவர்களே, மாவட்ட கழக துணை செயலாளர் சிந்து தாமரை செல்வன் அவர்களே, தேனி வடக்கு மாவட்ட கழக துணை செயலாளர் திரு வி.சி. ரவிக்குமார் அவர்களே, மேற்கு ஒன்றிய கழக செயலாளர் அன்பு சகோதரர் குள்ளபுரம் கரேசன் அவர்களே, கிழக்கு ஒன்றிய கழக செயலாளர் அருமை சகோதரர் ஓ. ராமசாமி அவர்களே, தெற்கு ஒன்றிய கழக செயலாளர் ஆண்டிப்பட்டி தெற்கு ஒன்றிய கழக செயலாளர் அன்பு சகோதரர் திருமலை நாகராஜன் அவர்களே, கடமலை மயிலை தெற்கு ஒன்றிய கழக செயலாளர் EKP ராஜேந்திரன் அவர்களே, வடக்கு ஒன்றிய கழக செயலாளர் TKS பரமேஸ்வரன் அவர்களே, ஆண்டிப்பட்டி பேரூர் கழக செயலாளர் பெரியவர் SK வஜ்ரவேல் அவர்களே, பெரியகுளம் நகர் கழக செயலாளர் KS குபேந்திரன் அவர்களே, VDR பாலா அவர்களே, தேனி ஒன்றிய கழக செயலாளர் சிவராமன் அவர்களே, தேனி நகர்கழக செயலாளர் குரு கணேஷ் அவர்களே, மாவட்ட மகளிர் அணி இணை செயலாளர் அணி செயலாளர் மருதையம்மாள் அவர்களே, தேனி மாவட்ட இளைஞர் பாசறை செயலாளர் அமர்நாத் அவர்களே, மாவட்ட இலக்கிய அணி செயலாளர் ஈஸ்வரன் அவர்களே, மாவட்ட விவசாய அணியின் செயலாளர் வைகை முத்துப்பாண்டி அவர்களே, தேனி தெற்கு மாவட்ட நகர ஒன்றிய கழக செயலாளர்களே, பேரூராட்சி செயலாளர்களே, நிர்வாகிகளே,
அதிமுக உரிமை மீட்பு குழுவின் பொறுப்பாளர்கள் ஒன்றிய செயலாளர் செல்லமுத்து அவர்களே, ஆண்டி அவர்களே, எம்.ஆர். ரங்கராஜ் அவர்களே, அப்துல் சமத் அவர்களே, ராதா அவர்களே, பன்னீர்செல்வம் அவர்களே, பொன் ரங்கராஜ் அவர்களே மற்றும் அதிமுக உரிமை மீட்பு குழுவின் நிர்வாகிகளே, வீரபாண்டிய கட்டபொம்மன் பண்பாட்டு கழக இளைஞரின் நிர்வாகிகளே, ஆண்டிப்பட்டி மாலை கோயில் சங்க நிர்வாகிகளே, ராஜகம்பல தொட்டிய நாயக்கர் சேர்ந்த நிர்வாகிகளே, பெரியவர்களே, தேடினதும் யார் பேரையும் விட்டுறக்கூடாதுன்னு நான் படிக்கிட்டேன். இன்னும் நிறைய பேர் இருக்கு, பேர் சொல்லாதவங்க அருள் விருந்து உங்கள் பெயரையும் வாசித்ததாக எடுத்துக்கொள்ள வேண்டும். ஏன்னா அம்மா அவர்கள் நம்ம விட்டு மறைந்த பிறகு அரசியல் ரீதியாக ஒரு 10 ஆண்டுகள் கழித்து நான் தேனி மாவட்டத்திற்கு முதன்முறையாக வந்தது அன்பு சகோதரர் முத்துசாமி அவர்களின் மகள் திருமணத்திற்கு தான். அதுபோல அவரது மைத்தினர் நாங்கெல்லாம் பிரியமா நாகராஜன் கூப்பிடுவார் லோக. அவர் இன்றைக்கு இந்த தேர்தலிலும் சரி, அதற்கு முன்பு நடந்த இடைத்தேர்தலிலும் சரி, அவருக்கு கொடுக்கின்ற பொறுப்பை மிகவும் சிறப்பாக கவனமாக செய்யக்கூடியவர் முத்துசாமி மைத்தினர் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன். இன்னும் சொல்ல போனால் தேனி மாவட்டம் என்பது உங்களுக்கு எல்லாம் தெரியும். நான் பிறந்தது தஞ்சை மாவட்டம் என்றாலும் அரசியல் ரீதியாக அம்மா அவர்கள் என்னை அறிமுகப்படுத்திய மாவட்டம், நான் அரசியலில் பிறந்த மாவட்டம் நமது தேனி மாவட்டம். அதனால்தான் 14 ஆண்டுகள் கழித்து நான் இங்கே வந்து உங்களது வேட்பாளராக போட்டியிட்ட பொழுது அரசியலுக்கெல்லாம் அப்பாற்பட்டு, ஜாதி மதங்களுக்கெல்லாம் அப்பாற்பட்டு, நீங்கள் உங்கள் வீட்டு பிள்ளையாகிய என்னை உங்களில் ஒருவனாக தேர்தல் நேரத்திலே வரவேற்று உறுதியாக என்னை நமது தேனி நாடாளுமன்ற தொகுதி மக்கள் வெற்றி பெற செய்வீர்கள் என்பது தெரியும். தேர்தல் முடிந்த பிறகு கோயில் கும்பாபிஷேகங்களுக்கும் கோவில் திருவிழாக்களுக்கும் என்னை அழைத்து நானும் பழைய மாதிரி இங்கே வர தொடங்கிவிட்டேன். இந்த மக்கள் என்னோடு என்றைக்கும் கலந்தவர்கள். அரசியல் எல்லாம் தாண்டி, தேர்தல்கள் எல்லாம் தாண்டி உங்களோடு நான் என்றைக்கும் பயணிப்பேன். இனி எந்த சக்தியாலும் என்னை உங்களிடமிருந்து பிரிக்க முடியாது என்பதை இந்த நல்ல சந்தர்ப்பத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன். இங்கே உள்ள அனைவரையுமே ஜாதி மதங்களுக்கு அப்பாற்பட்டு அவர்களை எல்லாம் நான் எனது உறவுகளாக, சொந்த பந்தங்களாக நினைத்து பழகி வருகிறேன். நீங்களும் அப்படித்தான் என்னோடு பழகிறீர்கள் என்பது தெரியும். இப்ப கூட நான் வீடு பார்த்தேன். நமது லட்சுமிபுரத்தை சேர்ந்த நமது கம்மவர் சங்க தலைவர் அன்பு சகோதரர் நமது கவிதாலயா சரவணன் அவர்களும் இன்னும் நண்பர்கள்லாம், ஏன்னா நான் இப்ப தேனியில ராஜபாண்டியன் வீட்டில் தேர்தலுக்காக தங்கியிருக்கேன். வருங்காலத்தில் அந்த வீடு நீங்க எல்லாம் வந்து போறதுக்கு அது போதுமானதாக இருக்காது என்பதால் வேற வீடு பார்த்தப்ப எனக்கு வீடு கொடுக்க பல பேர் முன் வந்தார்கள். பொதுவாக அரசியல்வாதிகளுக்கு யாரும் கொடுக்க பயப்படுவாங்க. ஒன்னு அரசியல்வாதி வீடு எடுத்தா திருப்பி கொடுப்பாங்களோ, இன்னொன்னு எப்படி வச்சுக்காங்களோ. ஆனா நம்ம ஊர்ல எனக்கு நம்ம ஊரை சேர்ந்த பெரியவர்களும் சரி, எல்லோரும் வீடு கொடுக்க மனம் வந்து எங்கள் வீட்டில் வந்து தங்குங்கள், 5 ஆண்டுகள் என்ன 10 ஆண்டுகள் எடுத்துக் கொள்ளுங்கள்
வாடகை கூட வேண்டாம் என்று என்னிடம் சொல்கின்ற அளவிற்கு என் மீது அன்போடு இருக்கிறீர்கள். இப்பொழுது கூட இங்கதான் திரு உபேந்திரன் அவர்களது வீட்டில் நான் அடுத்த மாசம் குடி வந்துருவேன். நமது சரவணன் அவர்களின் உறவினர் திரு உபேந்திரன் அவர்கள் வீடு எனக்காக ரெடி பண்ணிட்டு இருக்கார். எதற்காக சொல்கின்றேன் என்றால், மீண்டும் எனது அரசியல் பயணம் தேனியிலே தொடங்க ஆரம்பித்து விட்டது. என்னோடு எனது அருமை நண்பர் OPS அவர்களும் இன்றைக்கு இணைந்து வந்திருக்கின்றார். தேனி என்றாலே எனக்கு மகிழ்ச்சியை தரக்கூடிய ஒரு பெயர். இரட்டிப்பு சந்தோஷமாக OPS அவர்களும் அவரை சேர்ந்தவர்களும் மீண்டும் என்னோடு கைகோர்த்திருக்கிறார்கள். நாங்கள் எந்தவித சுயநலமும் இன்றி அம்மாவின் தொண்டர்கள் அனைவரையும் ஒன்றிணைத்து அவர்கள் யாரை விரும்புகிறார்களோ அவர்களிடம் அம்மாவின் இயக்கத்தை கொடுக்க வேண்டும் என்பதற்காகத்தான் நாங்கள் இருவரும் இன்றைக்கு அரசியல் செய்து கொண்டிருக்கிறோம் என்பது உங்களுக்கு தெரியும். இன்றைக்கு முத்துசாமி அவர்களின் மைத்துனர் இல்ல திருமண நிகழ்ச்சியிலே சொல்கிறேன், சுயநலமற்ற இந்த முயற்சி உறுதியாக வெற்றி பெறும் என்பதை இங்கே வருகை புரிந்திருக்கின்றவர்களுக்கு மீண்டும் ஒருவரை உறுதியாக சொல்லிக்கொண்டு, காரணம் எத்தனையோ ஏற்றத்தாழ்வுகளை கடந்தும் சகோதரர் முத்துசாமி அவர்கள் என்னோடு எப்படி உறுதியாக நிற்கிறாரோ அதுபோல தேனி மாவட்ட மக்களாகிய நீங்கள் அனைவரும் என்னோடு இருப்பீர்கள் என்பது எனக்கு நன்றாக தெரியும். இந்த நல்ல சந்தர்ப்பத்திலே இந்த திருமண விழாவிற்கு என்னை அழைத்த திரு முத்துசாமி அவர்கள் குடும்பத்தினருக்கு, இன்றைக்கு திருமணம் கண்ட இல்லறம் புகுந்திருக்கின்ற இந்த இனிய மணமக்கள் எல்லா வளங்களும் பெற்று சீரோடும் சிறப்போடும் நீண்ட ஆயுளோடும் நல்ல உடல் நலத்தோடும் சிறப்பாக வாழ வேண்டும் என்று அவர்களை வாழ்த்தி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.